அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரெய்லர்ல நடுவுல பார்த்தா திடீர்னு நாகார்ஜுன ஒரு ஹேமர் எடுத்து டமால்னு அடிக்கிறாரு. 35 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் ரஜினி சாரோட படம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. சென்சார் சர்டிஃபிகேட்ல 4 இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல தான் அந்த ஷார்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி 35 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க சப்டைட்டில். ரஜினி சார் சொல்லுவாரு, எட்ரா கொக்கிய அப்படின்னுவாரு. எட்ரா கொக்கி. ஹலோ மீனாகுமாரி, எப்படி இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க நீங்க இப்போ? நான் கனடால இருக்கேன். கனடால எங்க இருக்கிறீங்க? கனடால டொரண்டோ. வெரி குட். சொல்லுங்க, டொரண்டோல இன்னைக்கு டேட்ல டாக் ஆஃப் தி டவுன் என்ன விசேஷம் போயிட்டு இருக்குதாங்க? இன்னைக்கு டேட்ல கனடால பயங்கர ஹைப்பான விஷயம் வந்து ரஜினியோட கூலி ரிலீஸ். அப்படி போடுங்க. சோ ஆமா, அது ட்ரெய்லர் வேற ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. செம்ம ஹைப் ஆயிருக்கு. சோ டிக்கெட்ஸ் எல்லாம் ஹாட் கேக்கா போயிட்டு இருக்குது. ஆஃப் கோர்ஸ் சூப்பர் ஸ்டார்னா சூப்பரா தானே போகணும், சந்தேகமே இல்ல. அரங்க மதிர விசில் பறக்கவே. இங்கேயும் சென்னையில லாஸ்ட் வீக் வந்துட்டு அதை லான்ச் பண்ணாங்க ட்ரெய்லரு. 3 நிமிஷம் ட்ரெய்லருக்கு 3000 பேர் ரிவ்யூ போட்டாங்க. நம்ம இனிமேட்டு அந்த ட்ரெய்லர் வச்சு என்ன ரிவ்யூ போட போறோம்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க, அதை வச்சு என்ன ரிவ்யூ எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க, போட்டுடலாம். ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிக்கு செதறணும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி 3000 ரிவ்யூஸ் கொடுத்திருந்தாலும் உங்களோட ரிவ்யூ வந்து டிஃபரெண்ட் ஆங்கிள் அண்ட் ஃபைனலா ஒரு மெசேஜஸ் எல்லாம் வரும். அதனால கண்டிப்பா உங்க ரிவ்யூ தேவை. எம்எல்ஏ இல்ல நம்பிக்கை வச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஷியோர், இன்னைக்கு ட்ரெய்லரை பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம வியூவர்ஸுக்கும் இதை வச்சு ஒரு சின்ன மெசேஜும் கொடுத்துடலாம். மெசேஜ் இன் சென்ஸ் சின்ன மெசேஜ் தான், அதனுடைய தாக்கம் ஒன்று ரொம்ப பெருசா இருக்கும், நான் அப்படி நம்புறேன். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் வித் த போஸ்டர். கூலி, அந்த போஸ்டர் அந்த லெட்டர்ஸ் கூலி போட்டிருக்கு இல்லையா, அதை பார்த்தா உங்களுக்கு அந்த டிசைனை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் தட்? எனக்கு அதை பார்த்தா கொக்கியோட சிம்பிள் மாதிரி இருக்கு. கொக்கி. ஆமா, அந்த கூ லெட்டர்ஸ் முடியும் போது பார்த்தா ஒரு ஹூக் மாதிரி, கொக்கி மாதிரி இருக்கும். சோ யூசுவலா ஹார்பர்ல போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு 3வது கை மாதிரி. அவங்க ரைட் லெஃப்ட் ஹேண்ட் இல்லாம ஒரு 3வது கைங்கிறது அந்த ஹூக்கு தான். பெரிய பெரிய மூட்டையெல்லாம் அவங்க அந்த ஹூக்கை போட்டுதான், கொக்கி போட்டு இழுத்துதான் முதுகுல வச்சு கொண்டு போவாங்க. சோ அந்த ஹூக் மாதிரி இருக்கிறது வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இட் டினோட்ஸ் தட் ஹூக் பீயிங் யூஸ்டு பை த போர்ட்டர்ஸ் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரெய்லர்ல நடுவுல பார்த்தா திடீர்னு நாகார்ஜுன ஒரு ஹேமர் எடுத்து டமால்னு அடிக்கிறாரு. அந்த ஹேமர் பார்த்தா இதே மாதிரி இருக்குது. அந்த டிசைன் மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. நாகார்ஜுனா கையில இருக்கிற ஹேமர் பாருங்க, அந்த கூலி லெட்டர்ஸோட அந்த லெட்டர்ல அந்த எண்டுல பாருங்க, ரெண்டும் பார்த்தா அந்த ஹேமர் மாதிரி இருக்கு. சோ அந்த லெட்டர்ல இருக்கிறது ஹேமரா இல்ல ஹூக்கா அப்படிங்கறது படம் வந்தாதான் நமக்கு தெரியும். ஏனியா அதுல ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். மோஸ்ட் ப்ராபபிலி அது கொக்கியா தான் இருக்கணும்னு நான் நம்புறேன். ஏன் நம்புறேன் அப்படின்னாக்க, ரஜினி சாரு அவரோட டிபிக்கல் ஸ்டைல்ல எட்ரா வண்டிய அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துல ட்ரெய்லர்லயே பார்த்தா ஒரு இடத்துல ரஜினி சார் சொல்லுவாரு, எட்ரா கொக்கிய அப்படின்னுவாரு. சோ அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த லெட்டர்ஸ் இருக்கிறதும் அந்த கொக்கி ஹூக்கா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ இன் எனி கேஸ் தட் ஹூக் இட்செல்ஃப் இஸ் an instrument which is going to play instrumental in this movie அப்படின்னு நான் நினைக்கிறேன். Let us see எவ்வளவு நம்மளோட ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்ட்டு let us see பார்க்கலாம். சரியா? இது இல்லாம அந்த ஹூக் இல்லாம அந்த கூலியோட அந்த லெட்டர்ஸ் 2 லெட்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஹேப்பஸாடா இருக்கும். பார்த்தோம்னா ஒரு நெளிஞ்சு வளைஞ்சு ஒரு பெர்ஃபெக்டா இல்லாத மாதிரி இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க? தெரியலையா? நல்லா உத்து பாருங்க, நான் காட்டுறேன். அதுல பார்த்தா கயிறு, ரோப், தாம்பு கயிறுன்னு சொல்றாங்க. தேர் வடம்லாம் இருப்பாங்க, ராட்டம், அதெல்லாம் ராட்டை, கிணத்துல தண்ணி எடுப்பாங்க. சோ அந்த வடம், அந்த கயிறு, அந்த மாதிரி ரோப் இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா ஹார்பர்ல லேபர்ஸ் எப்பவுமே அது வந்துட்டு அந்த கயிறுலதான் பெரிய பெரிய மூட்டை இல்ல பாக்ஸ், அந்த பெருசா இருக்கும்போது அந்த கன்சைன்மெண்ட் எல்லாம் அவங்க ட்ரக்ல இருந்து இறக்கி அவங்க முதுகுல வச்சு கொண்டு போறது வசதியா இருக்கும். சோ அதனால இந்த கூலி படத்தோட போஸ்டர்ல 2 விஷயம் தெரியுது. ஒன்னு ஹூக்கு, இன்னொன்னு அந்த லெட்டர்ஸ்ல இட் இஸ் மேட் அப் வித் தி கைண்ட் ஆஃப் ரோப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு படம் வரும்போது நம்மளோட யூகம் சரியா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டைரக்டர் உங்க ஆங்கிள்லயே திங்க் பண்ணிருக்காரான்னு படம் வந்தாதான் தெரியும். ஆஃப் கோர்ஸ் பார்க்கலாம். எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
யூசுவலா ரஜினி படம் எல்லாம் ஏ சர்டிபிகேட்டே வராது. இந்த மூவிக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களே, அது எதுக்காக? ஆமா, இது ஒரு யூனிக்கான விஷயம். இது ரஜினி சாரோட படத்தை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆஃப்டர் 35 இயர்ஸ் அவர் படத்துல கடைசியா அவர் இந்த புதுக்கவிதைன்னு ஒரு படம், ஒரு ரங்கான்னு வந்தது, வேற என்னமோ ஒரு நான் பிகப்பு மனிதனா என்னமோ அது மாதிரி ஒரு படம் வந்தது லாங் பேக். 35 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் ரஜினி சாரோட படம் ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. சோ நிச்சயமா ரஜினி சார் வந்துட்டு ஃபேமிலியோட பசங்க எல்லாம் வந்து பார்க்கணும், குழந்தைங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க. 4th ஜெனரேஷன் கிட்ஸ் கூட அவரோட படத்தை பார்க்கறது அவ்வளவு ஆசையா இருக்கும். அப்படி இருக்கும்போது படத்துல வந்துட்டு செக்ஷுவல் கண்டென்ட் ரொம்ப இருக்கிறது சான்ஸ் இல்ல. ஏ சர்டிபிகேட் அதனால கொடுத்திருக்க மாட்டாங்க. மேபி வயலன்ஸ் அதிகமா இருந்திருக்கும். அது எஸ்பெஷலி லோகேஷ் கனகராஜ் படம்னாக்கா வயலன்ஸ் அதிகமா இருந்திருக்கும். அதனால நிச்சயமா ஏ சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. இந்த சர்டிபிகேட்டை பத்தி பேசும்போது, சென்சார் சர்டிபிகேட்டை பத்தி பேசும்போது, ஐ லைக் டு எஜுகேட் வியூவர்ஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் சர்டிபிகேட்ஸ். சென்சார் சர்டிபிகேட்ல 4 இருக்கு. ஒன் இஸ் யூ, அனதர் ஒன் இஸ் யூஏ, தேர்ட் ஒன் இஸ் ஏ, ஃபோர்த் ஒன் இஸ் எஸ். ரொம்ப பேர் தெரியாது. யூ சர்டிபிகேட் இஸ் யூனிவர்சல், யாரு வேணாலும் பார்க்கலாம், குழந்தை குட்டி பெரியவங்க சின்னவங்க பார்க்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். யூஏ, யூ ஸ்லாஷ் ஏ போட்டிருப்பாங்க. அது போட்டா with the guidance of parents children can see, kids can watch. ஏ போட்டா அண்டர் 18 வந்துட்டு குழந்தைங்க பார்க்க கூடாது, above 18 இருக்கிறவங்க மட்டும்தான் அடல்ட் சொல்லி பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் ஐதர் மேபி ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்ஸ் இருக்கலாம், இல்ல ரொம்ப ஒரு வயலன்ஸ் இருக்கலாம், இல்ல வேற மாதிரி இந்த கோஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் பேய் படம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்க பயப்படக்கூட படமா இருக்கலாம். அதனால ஏ சர்டிபிகேட். இது இல்லாம ஒரு 4th ஒன்னு இருக்குது, ரொம்ப பேருக்கு தெரியாது. எஸ் சர்டிபிகேட். எஸ் சர்டிபிகேட் என்ன சொல்லுங்க? எஸ் சர்டிபிகேட்னா ஸ்பெஷலைஸ்டு. அப்படின்னா அந்த இன்ஜினியர்ஸ் இல்ல டாக்டர்ஸ் அவங்களுக்காக ஒரு சில படம் எடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷலைஸ்டு குரூப் தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ்க்காக ஒரு படம் எடுத்தா சிசேரியன் ஆபரேஷன் எப்படி பண்றாங்க, இல்ல ஒரு ஹார்ட் ஆபரேஷன் எப்படி பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது காட்டலாம். மேபி பாக்குற நமக்கே பெரியவங்களுக்கு அது வந்துட்டு மனசு ரொம்ப பாதிக்கும். ஸோ தட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் பர்டிகுலர் குரூப், ஸ்பெஷலைஸ்டு குரூப். அதுக்காக எடுத்தா அது எஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் 4 kinds of sensor certificate. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ராமலிங்கம். இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜோட லாஸ்ட் மூவி விக்ரம் 2, அதுல கமலஹாசன் நடிச்சிருந்தாரு. சோ அது வந்து the continuation of விக்ரம் 1 1980s மூவி. ஓகே, அதே மாதிரி ரஜினி படம் ஒன்னு நடிச்சிருக்காரு, தீன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுல ரஜினி வந்து கூலியா நடிச்சிருக்காரு. சோ இப்ப அதே லோகேஷ் கனகராஜ் வந்து கூலின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஏன் கூலி எடுக்கிறாரு? அதுக்கு பதிலா தீ 2 எடுத்துக்கலாம்ல. கரெக்ட், நீங்க சொல்றது ஓரளவு கரெக்ட். ஏன்னா விக்ரம் வந்ததும் ஒரு 1980s தான் வந்தது. ரஜினி சாரோட தீ வந்ததும் 1980s வந்தது. விக்ரம் 2 இப்ப எடுக்கும்போது லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு. அந்த விக்ரம் 2 சொல்லி அந்த கண்டினியூட்டி கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ரஜினி படமும் அதே 1980s வந்தது. டைரக்டரும் லோகேஷ் கனகராஜ், விக்ரம் எடுத்த அதே லோகேஷ் கனகராஜ் தான் இங்கேயும் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது இங்கேயும் அவரு தீ 2 சொல்லி கொடுத்துருக்க சான்ஸ் இருக்கு. அவரு ஏன் கொடுக்கலன்னா அவரால் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியலனாக்க ரஜினி சாரு தீ படத்துல அவரு இறந்துருவாரு. அவர் கடைசி சீன்ல அவரை சாவடிச்சுக்குவாங்க. எம்ஜிஆர் மாதிரிதான் ரஜினி சாரும். ரஜினி சார் எம்ஜிஆர் வந்துட்டு ரொம்ப ஒரு சில படத்துல தான் கடைசி சீன்ல இறந்திருப்பாரு. அந்த மாதிரி ரஜினி சார் ஆல்சோ ரொம்ப ஒரு சில படத்துல தான் கடைசி சீன்ல இறந்திருப்பாரு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ். தீ படத்துல கடைசியில ரஜினி இறந்துருவாரு. அவரோட தம்பி போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு சுமன், அவரு ரஜினிகாந்த் கடைசி நேரத்துல சுற்றுவாரு. ரஜினிகாந்த் வந்து இதே மாதிரி கூலியா இருப்பாரு, ஹார்பர்ல ஒர்க் பண்ணுவாரு, அவர் டான் மாதிரி பெரிய ஆள் ஆயிடுவாரு. அவர் தம்பி வந்து கடமை உணர்ச்சி தவறாம தம்பி அவரை சுற்றுவாரு. சோ அந்த படத்துல தீல ரஜினிகாந்த் இறங்குன்னு செத்ததுனால இந்த படத்துல அந்த கண்டினியூட்டி கொடுத்து தீ 2ன்னு லோகேஷ் கனகராஜ்ல வைக்க முடியல. அதர்வைஸ் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அதுல ரஜினிகாந்த் சார் பார்க்காம இருந்தா நிச்சயமா விக்ரம் 2ன்னு வச்ச மாதிரி அதே லோகேஷ் கனகராஜ் இது எடுக்கும் போது தீ 2ன்னு நிச்சயமா வச்சிருப்பாரு. எந்த சந்தேகம் இல்ல. உங்களுக்கு அந்த டவுட் ஓரளவுக்கு இப்ப அந்த டவுட் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் அதே மாதிரி கூலின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல ஹிந்தில, கூலிங்கிற வச்சு படம் எக்கச்சக்கமா இருக்கு. தெலுங்குல வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் இதை விட இந்த தீன் படம் சொன்னது ஒரு தடவை சொல்லிடுறேன், அப்புறம் நான் கூலிக்கு வரேன். தீ படத்துல ரஜினிகாந்த் கூலியா நடிப்பாரு. தீ படம் இஸ் ரீமேக் ஆஃப் தீவார்னு ஒரு படம், அதுல அமிதாப் பச்சன் கூலியா நடிப்பாரு. தீல ரஜினிகாந்த் கூலியா நடிப்பாங்க. சோ அது இல்லாம அமிதாப் பச்சன் கூலியா நடிச்ச இன்னொரு படத்துக்கு பேரு, அந்த படத்துக்கு பேரே கூலி. அதுவும் அந்த டைம்ல வந்ததுதான், ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன வந்த படம் தான். அந்த படத்துக்கு பேரே கூலி. அந்த படம் ரொம்ப ஃபேமஸா போச்சு.
இருந்தாலும் அந்த கூலியில நடந்த ஒரு இன்சிடென்ட், அது இன்சிடென்ட் சொல்றதை விட ஆக்சிடென்ட் சொல்லலாம். அமிதாப் பச்சனுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட், அது யாராலையும் மறக்க முடியாது. அது அமிதாப் பச்சன் வாழ்ல நடந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அப்படிதான் சொல்லணும். என்ன ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஷூட்டிங், ஒரு ஷூட் அப்ப ஒரு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து குத்தி அவருக்கு அது அப்டமன்ல ப்ராப்ளம். கரெக்ட். அந்த கூலி படத்துல அது ஒரு ஃபைட் சீன் நடக்கும் கிளைமேக்ஸ்ல. அப்ப வந்துட்டு அந்த ஸ்டண்ட் மேன் ஒருத்தர் அதை பஞ்ச் பண்ணணும், அமிதாப் பச்சன் அப்டமன்ல பஞ்ச் பண்ணும்போது டைமிங் மிஸ் டைமிங் ஆகி அமிதாப் பச்சன் வயிற்றுல அப்டமன்ல உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா அடிச்சிடுவாரு. அது அடிச்ச உடனே அமிதாப் பச்சன் ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆயிடுவாரு. ஆயிட்ட பிறகு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. இது உண்மையிலேயே நடந்தது. கூகுள்ல போய் நீங்க பாக்கலாம், யார் வேணாலும். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்னா ஐ திங்க் அந்த ஷூட்டிங் வந்துட்டு ஏதோ அந்த டைம் பெங்களூர்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, டிக்ளேர்ட் ஹிம் as clinically dead. டாக்டர்ஸ் டிக்ளேர் ஹிம் as clinically dead அப்படின்ட்டாங்க. கோமா ஸ்டேஜ் போயிட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவரை மும்பை கொண்டு போனாங்க. மும்பைல பிரிட்ஜ் கேண்டின்னு ஒரு ஹாஸ்பிட்டல், இன்னும் ஞாபகம் இருக்கு, பேர் என்னால மறக்க முடியாது. அப்போ வெரி ஃபேமஸ். எப்படி எம்ஜிஆர் வந்துட்டு புரூக்லின் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க யுஎஸ்க்கு, அந்த மாதிரி மும்பைக்கு அமிதாப் பச்சனை பிரிட்ஜ் கேண்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. டாக்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அட்டென்ட் பண்ணி சமோ அமிதாப் பச்சன் சர்வைவ்டு. அது சந்தேகம் இல்லை. டாக்டர் அவரை என்னென்னவோ பண்ணி அவரை பழைக்க வச்சுட்டாங்க. ஆமா, அதான் இந்தியன் ஃபேன்ஸ் அவ்வளோ பேரும் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த அவருக்கு ஃபுல் அவர் ரிகவர் ஆகிற வரைக்கும் பிரேயர்ஸ் வேர் கோயிங் ஆன். எனக்கு ஞாபகம் ஸ்கூல் டைம்ல நடந்தது. அது வந்து மிகப்பெரிய நியூஸா இருந்தது. ஆல்மோஸ்ட் he was dead அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் உயிர் பழிச்சு வந்த உடனே நான் செத்து பழித்த வேண்டான்னு எம்ஜிஆர் போடுறாரு. அந்த மாதிரி அமிதாப் மேலே பழிச்சு வந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சந்தோஷமான விஷயத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயமும் அமிதாப் பச்சனுக்கு நடந்தது. அதனால அவர் இன்னும் சஃபர் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணி. ரொம்ப டீடைல்டா தெரியலையே. ஏன்னா அது ரொம்ப பேருக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. என்னது அப்படின்னா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு 20-30 பாட்டில் பிளட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது, அவசியப்பட்டுச்சு. அந்த ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அவருக்கு ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஆனதுனால ஹெப்படைட்டிஸ் பி ஆனதுனால என்ன ப்ராப்ளம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். லிவர் மால்ஃபங்க்ஷன் ஆகுமா? யா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்துட்டு டைரக்டா லிவர் தான் அடிக்கும். இன்னைக்கு டேட்ல நீங்க மறுபடியும் கூகுள்ல போய் பாருங்க, அவரே சொல்லியிருக்கிறாரு 75% ஆஃப் ஹிஸ் லிவர் ஃபங்க்ஷன் இஸ் லாஸ்ட். அவரு இஸ் சர்வைவிங் ஒன்லி வித் தி 25% ஆஃப் லிவர் ஃபங்க்ஷன். இன்னைக்கு டேட்ல அப்படிதான் இருக்கிறாரு. அதனால அவருக்கு ஹெப்படைட்டிஸ் பி பத்தி ஜனங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் கொண்டாடணும்னு நினைச்சாரு. ஆஸ் ஆன் டேட் அமிதாப் பச்சன் இஸ் குட்வில் அம்பாசிடர் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், நாமினேட்டட் பை WHO ஆஃப் யுனைடெட் நேஷன். அந்த அளவுக்கு அது அவரு அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம விக்கிபீடியால பார்த்தோம்னா அமிதாப் பச்சன் வந்து டேபிள்ல அடிபட்டு தான், அந்த கார்னர் எண்ட்ஸ்ல அடிபட்டு தான் அவரு ஹர்ட் ஆனாரு, அவருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வருது. அது என்னது? இது வந்து பண்ண மாதிரி வரல, ஸ்டண்ட் மாஸ்டர்னால அந்த இன்சிடென்ட்டோ ஆக்சிடென்ட்டாக ஆனது மாதிரி வரல. ஓகே, இது ஒரு நல்ல கேள்விதான். அது அப்கோர்ஸ் மேபி கூகுள்ல போய் பார்த்தோம்னாக்கா இப்ப அப்படிதான் இருக்கலாம். ஏன்னா மேபி யாராவது ஸ்டண்ட் மாஸ்டர் அடிச்சு உண்மையிலேயே அவர் சீரியஸா இன்ஜூர் ஆயிருக்கலாம். அவர் மேல அடிச்சவர் மேல இந்த போலீஸ் கேஸ் வரக்கூடாதுன்னு நினைச்சு அந்த பிலிம் யூனிட் அந்த மாதிரி அந்த தியரியை மாத்தி சொல்லியிருக்கலாம். ஆனா அமிதாப் பச்சன் டேபிள்ல விழுந்து அந்த அடிபடல, உண்மையிலேயே அந்த ஸ்டண்ட் மேன் அடிச்சுதான் அவருக்கு அது மாதிரி ஆச்சுங்கிறது ப்ரூஃப் நீங்க சொல்ல வேண்டியது இல்ல, நான் சொல்ல வேண்டியது இல்ல, கூகுள் சொல்ல வேண்டியது இல்ல, விக்கிபீடியா சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க அந்த படத்தையே பாருங்க, ஒரு ஃபீல் அந்த மூவி எடுத்து போட்டு பாருங்க. அந்த படம் அப்பவே ஷூட்டிங் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துல அந்த பர்டிகுலர் சீன் வரும்போது, அந்த பர்டிகுலர் ஷாட் வரும்போது அந்த ஸ்கிரீன்ல அந்த ஷார்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி சப்டைட்டில் அப்பவே போட்டாங்க. 35 வருஷம் முன்னாடியே போட்டாங்க சப்டைட்டில். இங்கிலீஷ்ல, ஹிந்தில, உருதுல. இப்ப நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அதுல கிளியர் கட்டா எழுதிருக்கும், இட் இஸ் த ஷாட். இந்த படத்துல தான், இந்த சீன்ல தான், இந்த அடியில தான் இந்த ஸ்டண்ட் மேனு குத்துல அமிதாப் பச்சனுக்கு அப்டம்ல அடிபட்டுச்சு அப்படின்னு இங்கிலீஷ்ல, ஹிந்தில, உருதுல போட்டிருப்பாங்க. சோ தட் பிலிம் யூனிட் இட் செல்ஃப் அட்மிட்டட். அவருக்கு அந்த ஸ்டண்ட் மேன் அடிச்சதுனாலதான் அவருக்கு அடிபட்டதுன்னா பிலிம் யூனிட்டை அட்மிட் பண்ணி
ஸ்கிரீன்லயே போட்டு காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்கிபீடியாலயோ கூகுள்லயோ அவர் டேபிள்ல விழுந்தாரு எந்திரிச்சான்னு சொன்னா அது எந்த அளவுக்கு நம்பணும்னு சொல்லி எனக்கு தெரியல. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம போக வேண்டாம். வேல்யூபிள், அது தெரியாத வேற இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயம். சோ இதனால நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன? கருத்துன்னு இல்ல, ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது வந்துட்டு அந்த டைம்ல எப்படி HIV எய்ட்ஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு இது ஒரு சீரியஸான டிசீஸ். ஆனா அப்போ ஜனங்களுக்கு அவ்வளவு அவேர்னஸ் இல்ல நம்ம டைம்ல எல்லாம். ஆனா இப்போ அந்த அவேர்னஸ் வந்ததுனாலதான் அமிதாப் பச்சன் மாதிரி ஆளு ஒரு மில்லியனர் பில்லியனர் அவராலே இன்னைக்கு டேட் வரைக்கும் கியூர் ஆக முடியல. சோ அதனால ஹெப்படைட்டிஸ் பில நம்ம அஃபெக்ட் ஆகும் பட்சத்துல நம்மளால அதுல இருந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆகி வர முடியாது. இன்னைக்கு டேட்ல குழந்தை பிறந்த உடனே பை டிஃபால்ட் பிறந்த அன்னைக்கு அப்பவே ஹெப்படைட்டிஸ் பி அந்த வேக்சினேஷன் போட்டுறாங்க. அதனால இப்ப பிறக்கிற இந்த ஜெனரேஷன் குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் கவலை இல்லை. பிகாஸ் தே மஸ்ட் ஹவ் ஹேட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன். அது சந்தேகம் இல்லை. பிரச்சனை யாருக்குன்னா நம்மள மாதிரி grown up பீப்புளுக்கு. நம்ம டைம்ல அந்த வேக்சின் நம்ம போடல. இன்னைக்கு டேட்ல நம்ம எபோவ் 30, 35, 40, 45 இயர்ஸ்க்கு மேல நம்ம இருக்கிறோம். நமக்கு அந்த வேக்சின் போட்டிருக்காங்களான்னா 90% ஆஃப் பீப்புள் இந்த ஏஜ் குரூப்ல ஒரு 30 to 60, நான் சொல்றேன் 30 and above இந்த ஏஜ் குரூப்ல போடல. ஹெப்படைட்டிஸ் பி போடாதவங்க யார் யாரெல்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்த ரஜினி சாரோட இந்த கூலி படத்துக்கு வி மஸ்ட் தேங்க். அதுக்காக ரஜினி சாருக்கும் சரி, லோகேஷ் கனகராஜுக்கும் சரி, இவ்வளவு நேரம் என் கூட உட்காந்து கனடால இருந்து சரியா அங்க இருந்து உட்காந்துட்டு நான் சொல்றது இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கும் சரி என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் மீனாகுமாரி இவ்வளவு நேரம் கேட்டது. என்கிட்டயே விளையாடி இருக்கு.